இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். சரிங்களா, கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப தான் வீடியோ போடுவோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ கொஞ்சம் இப்போ டைம் கிடச்சிருக்கு. சரிங்களா, ஒரு வாரம் டைம் இருக்கும். ஸோ அதனால் போடலாம். இப்போ நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குழுக்கள் நிர்மலுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 901,844. சரிங்களா, இப்போ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 390. 25/7/2024 அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 339,801. ஸோ இந்த 801க்கு நம்ம எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நம்ம இங்கே கொடுக்கல, நம்ம வீடியோ போட முடியாதனால நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் தான் எடுத்து போட்டிருந்தோம். சரிங்களா, ஸோ 801க்கு நமக்கு 4DA ஜஸ்ட் மிஸ்ஸில் போணுச்சு. சரிங்களா, 4DA வந்து எழுதுகிறேன் பாருங்கள். 4DA வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு போணுச்சு. 1801ன்னு கொடுத்துருந்தோம். சரிங்களா, அதுக்கப்புறம் 810ன்னு கொடுத்துருந்தோம். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா பேட்டர்ன் கொடுத்துருந்தோம். அது இல்லாமல் ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 8081ன்றது தெளிவாகவே கொடுத்துருந்தோம். சரிங்களா, ஒரு மாஸ் வின்னிங் வந்துச்சு. நம்ம இந்த மாதத்தில் மட்டும், சரிங்களா, ஜூலை மாதத்தில் ஜூலையில் மட்டும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 5 ஏபிசி வந்திருக்கு நமக்கு. சரிங்களா, 5 ஏபிசி வந்து 3D வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா, 3D வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு எல்லாம் போர்டு வச்சு வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மாதத்தில் இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 2-3 நாள் இருக்குது. இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம். சரிங்களா, வீடியோ போடாதனால இப்போ ஒட்டுமொத்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளை தவிர மீது எல்லா நாளுமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2D பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, போய் வீடியோ பாருங்கள். அது வின்னிங் வீடியோ கூட நான் சில நாள் போட முடியல, டைம் இல்லாதனால போட முடியலைங்க. இருந்தாலும் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா, நீங்கள் அதை பாருங்கள். இது குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும், வீடியோ போட்டிருப்போம். 13ஆம் 19ஆம் லாஸ்ட்டாக போட்டிருப்போம். அது வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங், நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப்பு, சரிங்களா, அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா இந்த ஃபுல் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். என்ன சொல்கிறேன்னு கேட்டால் தான் நீங்கள் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமேட்டு இப்போ வீடியோவில் என்ன சொன்னோம், மிஷின் நம்பர் வந்தப்பறம் என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்குன்னு சொல்லி மேட்ச் பண்ணி நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ அதனால் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கெஸ்ஸிங், நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். சப்போர்ட் நீங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது நம்ம வீடியோ போடனாலும் நம்ம எம்சி கெஸ்ஸிங்கில் எடுத்து கொடுத்துருவோம், எல்லாம் யூஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம கெஸ்ஸிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9, 2, 1, சப்போர்ட்டுக்கு 8. சரிங்களா, அதே 8ஆம் நம்பர் திரும்ப மீண்டும் வருது. சரிங்களா, அதுக்கு சப்போர்ட், அதனால தான் சப்போர்ட்டில் கொண்டு போயிருக்கோம். பி போர்டில் 7, 3, 8, 5. சரிங்களா, சி போர்டில் 9, 6, 0, 5, 2ன்னு வந்திருக்குங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு சில நம்பர்ஸ் நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் நான். சரிங்களா, இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்பல்சரியாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நம்பர் மேலே கொஞ்சம் இதாக இருக்குது. சரிங்களா, அதான் நம்ம கணக்கில் வருது. சரிங்களா, 9ஆம் நம்பரும் சரி, ஒரு 2ஆம் நம்பரும் சரி, 9 அல்லது ஒரு 2ஆம் நம்பருக்கு அதிகப்படியாக இருக்குது. இங்கே 7ஆம் நம்பர் வருது. அதேமாரி இங்கே ஒரு 6ஆம் நம்பர் வருதுங்க. சரிங்களா, ஸோ சி போர்டில் நம்ம எல்லா நம்பரும் கொடுப்போம். ஸோ ஒரு போர்டில் ஒரு 2 நம்பர் மட்டும் நம்ம மார்க் பண்ணுவோம். என்னால் நான் மார்க் பண்ணி கொடுத்துறேன் நான். சரிங்களா, மார்க் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 8ஆம் நம்பர் அப்படின்றதையும் போகலாங்க இங்கே. சரிங்களா, இதுதான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். சி போர்டில் எல்லா நம்பருமே இருக்குங்க. பட் இருந்தாலும் வந்து நான் சொல்கிறது என்னென்னா சி போர்டில் எல்லா நம்பருமே இருக்குது. சரிங்களா,
நான் 2 நம்பர் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் சீபோர்டில் பார்த்துக்கோங்க, மிஷின் நம்பரில் இதில் ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? சீபோர்டில் பார்த்தீங்கன்னா 96052ன்னு இருக்குது. இதில் கொஞ்சம் 6ஆம் நம்பர் நாளைக்கு இறங்குற மாதிரி தெரியுதுங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். ஒரு 5 நாள் போட்டால் தான் நம்ம வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணி கரெக்டாக வந்து போர்டு வந்து கரெக்டாக உட்கார வைக்க முடியும். இல்லைன்னா நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. 9697 அந்த பேட்டர்ன் கூட நீங்கள் ப்ளே பண்ணலாங்க. சரிங்களா? ஸோ சிம்பிளாக பாருங்கள், இதையும் சொல்கிறேன். நான் ஆல் போல் நான் அதை கொடுக்கல, பட் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணலாம். அது உங்களோட கணக்கில் என்ன ஆகுதோ அதை எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஏபிபிசி ஏசி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏபிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு போர்டில் 8 வருது, இங்கே ஒரு போர்டில் 5 வருதுங்க. ஸோ 8 அல்லது 5 வரலாம். சரிங்களா? அதனால் 8 கொடுத்துருக்கு. அதேமாரி 9 சரிங்களா? 9 சிங்கிள் போர்டில் என்ன வந்திருக்கு அதை எடுத்து கொடுத்துருக்கோம். அதேமாரி 5 சரிங்களா? 5 பாருங்கள், இங்கே இருக்க சொல்லியிருந்தேன் நான். 5 இருக்குது, நான் கொடுக்கல, இருந்தாலும் நான் அதை கொடுத்துருக்கேங்க. சரிங்களா? 5 5 3 3 1 சரிங்களா? 5 3 3 1 ஒரு 5 1 பேருமே கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்தது அதனுடைய காம்பினேஷன் தான். கொஞ்சம் மிஸ் ஆகிடக்கூடாது இல்லைங்களா? 5 51 வந்துருச்சு, 31 கொடுத்தது, அது மிஸ் ஆகக்கூடாதுன்றதுனால அந்த பேட்டர்ன் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம். ஏன்னா 3D பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். ஸோ 6 8 சரிங்களா? 6 8 6 4 7 7 கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 7 வேறு பெண்ணில் எழுதியிருக்கேன் நான். 7 கொஞ்சம் அதிகப்படியான இடத்துல வந்ததுங்க. சரிங்களா? 7 வந்தது. இப்போ இந்த 7க்கும் இந்த இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கூட வரலாம். அதை நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் வீடியோ தெளிவாக கேட்க சொல்கிறது. சரிங்களா? 7 6 5 சொல்லியிருந்தேன், கொடுத்துட்டேன். இந்த பேட்டர்னை கலந்து கொடுத்துருக்கேன் 7 5 சரிங்களா? இந்த மாதிரி தாங்க ஏபிபிசிஎஸ்சி அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏபிபிசிஎஸ்சியில் எப்பயுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும். எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த சொன்ன காம்பினேஷன்ஸு இங்கே ஏதாவது நம்ம சிங்கிள் போர்டில் கொடுத்த காம்பினேஷன்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. அதை தான் நீங்கள் மேட்ச் பண்ணணும். சரிங்களா? மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே 7 கொடுத்து 8 கொடுத்து அங்கே 3 கொடுத்தேன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். மறந்துடாதீங்க. அதுக்காக சொல்கிறது தான். அதுக்காக தான் வீடியோ ஃபுல்லாக கேட்க சொல்கிறதுங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலையும் ஷேர் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் 5 3D டேட்டா வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் ஒரு 4D போயிருக்கு நேற்று. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளை தவிர மீது எல்லா நாளும் நம்ம 2D பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன். எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அவங்களுக்கு எடுத்து ரெஃபர் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். அதேமாதிரி ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நான் 7 6 போகிறேன். இந்த 7 6 தான் ஆல் போர்ட்லேயும் கொடுத்துருந்தேன், பி போர்ட்லேயும் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது தவறும் பட்சத்தில் அது கூட வந்து ஒரு நம்பர். சரிங்களா? 9ஆம் நம்பர். ஸோ இந்த 9 7 9 6 பாருங்கள், ஆல் போர்டில் கொடுத்ததை நம்ம இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம், வந்திருக்கு. சரிங்களா? இதில் வீடியோவில் நம்ம முன்னாடி எடுத்து எழுதுனது, இப்போ வீடியோவில் அதை பார்க்கும்போது என்ன ஐடியா வருதோ அதை ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25 13ன்னு இருக்குது. சரிங்களா? அதாவது 513. இதை தான் 5 3 3 1 5 1 அப்படின்னு போட சொல்லியிருந்தேன். அதேமாதிரி 54 6 6 கொடுத்துருக்கோம். சரிங்களா? 54 6 6 கொடுத்துருக்கோம். 4 6 6 சரிங்களா? 3D நம்பர். அதேமாரி 9 7 9 1. அதேமாரி இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோங்க, அந்த டபுள்ஸ் நம்பர், அதை மட்டும் நான் மார்க் பண்ணுற மாதிரி 7 7 3. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி 8 778. சரிங்களா? 78. அந்த சென்டர் போர்டு பார்த்திங்கன்னா 7 வச்சு தான் நம்மளால் மேட்ச் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. 176. சரிங்களா? அந்த 76 பேட்டர்ன். அதேமாதிரி 671 திரும்பலாம். அதேமாதிரி 794. 7 4 ஒரு 4 7 கூட ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா இப்போ தான் 47 அடிச்சிச்சு. ஒரு 7 4 4 7 திரும்ப அடிக்கணும் ஒரு 5 நாளைக்குள்ளே. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அதேமாரி 148. 0 0 70. 0 70ன்னு வந்திருக்குங்க. இதை நீங்கள் 700 ப்ளே பண்ணலாம். இப்போ தான் 0 60 அடிச்சிச்சு. அதனால் சென்டர் போர்டு வைக்காமல் வேறு போர்டில் அவங்க மாற்றி வைக்கலாம். ஒரு 2 0 அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 741ங்க. அந்த 7 4லே 2 பேர் இருக்குது பார்த்துக்கோங்க. அதேமாரி 312. இந்த 31. சரிங்களா? 531ல் 13ல் வந்து அந்த 312 அது மாதிரி வந்திருக்கு. 539ங்க. சரிங்களா? இந்த மாதிரி தாங்க நமக்கு 3D அமைஞ்சிருக்கு. நான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 3D இந்த மாதிரி தான் அமையிற மாதிரி இருக்குது. இதில் இருக்கிற நம்பரை நம்ம எடுத்து அப்படியே நம்ம வந்து எம்சி கெஸ்ஸிங் வந்ததுக்கப்புறம் கொடுத்தோம்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்கட் என்னன்னு தெரியல. என்னென்ன ரொம்ப நாள் நம்ம ஷார்ட்கட் இது பண்ணால் தான் நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம முதல் நாள் தான் வீடியோ போடுறோம். இப்போது இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் வீடியோ போடுறோம். அதான் ஃபுல் டீட்டெயில் கெஸ்ஸிங் வீடியோ இப்போ தான் போடுறோம். ஸோ அதனால் வந்து நம்ம போன வீக் ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாங்க. ஸோ 8 4 4ங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8
01ங்க சரிங்களா, இந்த மாதிரி இருக்குது. ஸோ 8 இருக்கிறதுனால அது மீண்டும் வந்து ஒரு 8ஆம் நம்பரோ அல்லது ஒரு 2ஆம் நம்பரோ வரலாங்க சரிங்களா, 2ஆம் நம்பர் வரலாம். ஸோ இந்த 40 அப்படின்னா அதுக்கு பவர் 9, இதுக்கு 9. ஸோ இந்த மாதிரி வரலாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம எப்படி எடுத்து கொடுத்துருக்கோன்னா 979ன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா. இதுக்கு பவர் எடுத்து கொடுத்துருக்கோம், ஏன்னா பவரில் தான் நமக்கு 3D மிஸ் ஆகும், அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரும்ப இங்கே வந்து ஒரு 6ஆம் நம்பர் சரிங்களா, இல்லை ஒரு 4 கூட வச்சுக்கலாங்க. ஒரு நாளுக்கு 4 மீதி 6 சரிங்களா, 4 6 6. ஸோ இதையும் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஷார்ட்கட்டில் வர நம்பர் வந்த நம்பர் இங்கே இருக்குது, அதனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த நாள் உண்டானதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 535 இருக்குது சரிங்களா, 535 இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி எழுதுகிறேன், நான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுதி காமிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணேன்னா இந்த 4 இந்த 8 4 4 வந்து நான் இப்படி எழுதுறேன், ஏன்னா டபுள்ஸ் மாதிரி இருந்ததுனால சரிங்களா. இதில் வந்து 80 தான் நம்ம ஒரு பேராக எழுதணும், அதனால் 180ன்னு எழுதுகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 540 54 அந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு சரிங்களா. எல்லாம் அப்படி எழுதியாச்சு. 381 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டர் போர்டில் ஒரு 7ஆம் நம்பரோ அல்லது 9ஆம் நம்பரோ வரலாம். ஸோ மீண்டும் வந்து ஒரு 8ஆம் நம்பர் வரலாங்க சரிங்களா. இங்கே ஒரு 6ஆம் நம்பர், இங்கே ஒரு 8ஆம் நம்பர் மீண்டும் வரலாம், ஒரு 2ஆம் நம்பர் வரலாங்க. ஏன்னா இந்த ஷார்ட்கட்டை வச்சு நம்ம சொல்கிறோம் 5 அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி சொல்கிறோங்க சரிங்களா. இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ ஷார்ட்கட்டில் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம கொடுத்துருக்கோம், இன்னொரு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கெஸ்ஸிங், நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 299 அதை திருப்பி நம்ம 979 466ன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா. அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 876 வருது. ஸோ இது 276 நீங்கள் மேட்ச் பண்ணலாம். அதேமாதிரி 298 898 மேட்ச் பண்ணலாம். நம்ம இந்த 88 நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. நான் திரும்ப சொல்லிக்கிறது, என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.